வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அப்சல்யூட் சூப்பர்மேன் இஷ்யூ நம்பர் 2. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது நம்ம முன்ன பார்த்த இஷ்யூல நம்ம பூமியில நடக்கக்கூடிய விஷயங்களையும் கிரிப்டான்ல நடக்கக்கூடிய விஷயங்களையும் சைட் பை சைடா காமிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா நம்ம பூமியில பிரசன்ட் டைம்ல என்னாவும் அந்த கிரிப்டான் உலகத்தை ஒரு வருஷம் பின்னோக்கி காமிச்சிருப்பாங்க. நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன். பட் அது ஆக்சுவலா ஒரு வருஷம் கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல அவங்க சொல்லியிருக்கிறது கொஞ்சம் வருஷங்கள் பின்னோக்கி போனதா தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது சூப்பர்மேன் நம்ம பூமிக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த டைம் பீரியடை காமிச்சிருப்பாங்க. சோ அதனால எக்ஸாக்ட்டா என்ன வருஷம்னு சொல்லல. அதனால நான் போன வீடியோல சொன்னது தப்பு, மன்னிச்சுக்கோங்க. தென் இப்ப அப்படியே நம்ம ரீகேப்பை கண்டினியூ பண்ணுவோம். அப்புறம் அதோடவே அந்த கிரிப்டான் உலகத்தோட வழிமுறைகளை காமிச்சிருப்பாங்க. லைக் கிரிப்டான் உலகத்துல மொத்தம் 3 விதமான கிளாஸ் இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்குது லீக் ஆஃப் சயின்ஸ். அவங்க தான் இந்த ரெட் சன் சிம்பிளோட இருக்கக்கூடிய எலைட் மக்கள். தென் செகண்ட் கிளாஸா இருக்குது லீக் ஆஃப் மிடில் மேனேஜ்மெண்ட். அவங்க தான் இந்த எம் சிம்பிளோட இருக்க மிடில் கிளாஸ் மக்கள். தென் கடைசியா இருக்கிறதா லேபர் கில்ட். அவங்க தான் ஏழை மக்கள். அதாவது நமக்கு தெரிஞ்ச அந்த ஹோப் சிம்பிளோட இருக்காங்களே, அவங்க தான் அந்த ஏழை மக்கள். அப்புறம் இந்த கிரிப்டான்ல அந்த ஹோப் சிம்பிளுக்கான அர்த்தம் வறுமை. ஏன்னா இந்த மக்களுக்கு தேவையான விஷயம் எப்பயுமே சரியான நேரத்துல கிடைச்சதே கிடையாது. அப்படி கிடைச்சாலும் அது போதுமான அளவே இருக்காது. லைக் அந்த இஷ்யூலயே நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த ரெட்லாண்ட்ல இருக்க ஒரு விவசாயியோட வயலுக்கு மழை தேவைப்பட்டிருக்கும். அந்த மலைக்கான காசையும் அவர் கொடுத்திருப்பாரு. ஆனா அந்த மலையை அவங்க கேண்டோ சிட்டிக்கும் ஆர்கோ சிட்டிக்கும் கொடுத்துட்டு மிச்ச மீதி எடுத்துட்டு வந்து இங்க சேர்த்திருப்பாங்களே, அதுவும் ரொம்பவே தாமதமா. சோ இவங்களுக்கு மேல இருக்கிற அந்த 2 கிளாஸும் இவங்களை ரொம்பவே மோசமான வழிமுறையில தான் வழி நடத்துறாங்க. அப்புறம் இதோடவே அந்த எலைட் மக்கள் அந்த கிரிப்டான் உலகத்தோட இயற்கை வளங்களையும் சூறையாட ஆரம்பிச்சிருப்பாங்க. பட் இயற்கையை எதிர்த்து நின்னா எப்பவுமே ஜெயிக்கிறது இயற்கையா தானே இருக்கும். சோ அதுக்கேத்த மாதிரியே அவங்க இயற்கை வளங்களை சூறையாட ஆரம்பிச்ச அந்த விஷயத்திலேயே அவங்களுக்கான முடிவும் ஆரம்பிச்சிருக்கும். லைக் அந்த ரெட் சோன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்க அந்த சுரங்கத்துல கிரிப்டோனைட் லாவா அந்த மொத்த இடத்தையுமே உடைச்சுக்கிட்டு வெளியில வந்திருக்கும். லைக் நம்ம பூமியோட மையத்துல எப்படி லாவா இருக்கோ அதே மாதிரிதான் அவங்களோட பூமியிலையும் கிரிப்டோனைட் லாவா இருக்கு. சோ கிரிப்டோனியனுக்கு கிரிப்டோனைட்ஸ் வீக்னஸ் தானே. சோ அதனால அந்த மொத்த கிரிப்டோனும் கொஞ்சம் கொஞ்சமா அழிவை நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கோங்க. பட் இந்த விஷயத்தை நம்ம ஜெரால் பார்த்துட்டு இந்த அழிவுல இருந்து தன்னோட குடும்பத்தை காப்பாத்துறதுக்கான வேலைகளை அவர் ஆரம்பிச்சிருப்பாரு. தென் அப்படியே நம்ம பூமியில இருக்கிற பிரேசிலுக்கு வந்தோம்னா கிரிப்டான்ல எப்படி அந்த மோசமான வழிமுறைகள் இருந்ததோ அதே மாதிரிதான் இந்த இடத்துல பூமியிலும் இருக்குது. லைக் லாசோஸ்காப் பூமியில இருக்கிற வைரங்களை எடுக்கிறதுக்காக அந்த இடத்துல இருக்கிற ஏழை மக்களை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஆனா இந்த வட்டி அவங்களுக்கு உதவி பண்ண சூப்பர்மேன் வந்திருப்பாரு. லைக் அவங்களுக்கு பதிலா சூப்பர்மேன் அவங்க தோண்டிட்டு இருக்க அந்த சுரங்கத்துல இருக்கிற எல்லா வைரங்களையும் மொத்தமா எடுத்துட்டு வந்து குவிச்சு வச்சிருப்பாரு. சோ அதனால அந்த சுரங்கத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே ரொம்பவே சீக்கிரமா மேல வந்துருவாங்க. ஆனா அதை பார்த்துட்டு அந்த பீஸ் மேக்கர் எல்லாருமே இதை செஞ்சது யாருங்கிறத எப்படியோ கண்டுபிடிச்சு டைரக்டா நம்ம சூப்பர்மேன் இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. தென் அப்புறம் என்ன, அந்த இடத்துல ஒரு செம்மையான ஃபைட் நடக்கும். ஆனா நம்ம சூப்பர்மேனை பிடிச்சிருவாங்க. அதுவும் யார் தெரியுமா, நம்ம லூயிஸ் லேன். அதுவும் தன்னோட கையோட சேர்த்து ஹேண்ட்கஃப் பண்ணிருப்பாங்க. டேய் அவர் எம்எல்ஏடா அப்படிதானே இருக்கு. ஆனா அந்த இஷ்யூவை இந்த இடத்துல முடிச்சிருவாங்க. சோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகணுங்கிறத நம்ம இஷ்யூ நம்பர் 2ல பார்க்க போறோம். அண்ட் இதோட ரீகேப்பும் முடியுது. பட் நான் ரொம்ப வளவளன்னு இழுத்தா மாதிரி தானே இருக்கு. ஆனா நான் நிறைய விஷயத்தை கட் பண்ணி ரொம்பவே ஷார்ட்டா தான் சொல்லியிருக்கேன். சோ அதனால உங்களுக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா நீங்க டைரக்டா செக் அவுட் பண்ணதா கரெக்டா இருக்கும். பட் இதோட ரீகேப் முடியுதுங்க. சோ தொடங்குவோமா? ஓப்பனிங்கே நமக்கு கிரிப்டான்ல இருக்கிற ரெட்லாண்ட்ஸ் தான் காட்டுறாங்க. ஆனா 6 வருஷம் பின்னோக்கி காட்டுறாங்க. அண்ட் அப்ப நம்ம கேலோட ஸ்கூல் ப்ரொஃபசர் வால்நாட் வோல்டன் ஜீனோ டெல்டா ஃபார்மிங் பேட்டர்னை பத்தின ஒரு அருமையான சப்மிஷன். ராஸ்லோ ஹிஸ்டரி ஆஃப் லூர்வன் கோல்டன் வேல்கனை பத்தின ஒரு பெர்ஃபெக்ட் ஒர்க். கேல் நீங்க கொடுத்திருக்கிறதே எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அதாவது யுரிகாவோட கிளாஸ் ஃபாரஸ்ட்ல இருக்க லாகஸ்ல எதிர்கொள்ற ஆபத்தை பத்தி தான் உன்னோட கதை ரொம்ப விளக்கமா இருக்கு. ஆனா இங்க எந்த இடத்துலயுமே உருவாக்க உரை பயன்படுத்துற மாதிரி தெரியலையே. நீ இதை நேரடியா கிளரெக்ஸ் லூமின் இடத்துல இருந்து எடுத்தியா? இல்ல, நான் தான் எழுதுனா. என்ன கேல், என்னால உன்னை பார்க்க முடியல. அப்புறம் கொஞ்சம் சத்தமா பேசு. நான் தான் எழுதுனேன். என்ன, நீயே எழுதுனியா? நீ ஆனா கேல் லுமினேட்டத்துல சயின்ஸ் லீக்ல இருந்து கிரிப்டோனியனோட வரலாறு வரைக்கும் எல்லாமே இருக்கு. அப்புறம் நம்ம கேட்கக்கூடிய எல்லா கேள்விக்கும் அதால பதிலளிக்கவும் முடியும். ஆனா அப்புறம் எதுக்காக நீ கேல் இந்த கிளாஸ் முடிஞ்சதும் உங்க அம்மா அப்பாவோட என்ன வந்து பாரு. ப்ராக்செக்ஸோ சன்ஸ்டோன் மைனிங்கோட நிலத்தன்மையை பத்தி ஒரு நல்ல வேலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேல் நம்ம கிரிப்டோட சேர்ந்து அப்படியே படுத்து தூங்கிடுறாங்க. தென் அப்படியே நம்ம கட் பண்ணி பிரசன்ட் டைம் லைன்ல பூமியில இருக்கிற பிரேசிலுக்கு தான் வரும். மண்டியிடு, நீ லாசோஸ்காப் அதிகாரத்துக்கு கீழே தடுத்து வைக்கப்பட்டிருக்க. அதனால ஒழுங்கா மண்டியிடு. ஃபீக்கி ஜிஜுவேயோஸ். கேல் நீ தப்பி ஓடி ஆகணும். ஹே சரி, அப்ப நான் ஏன் என்னால இதை உடைக்க முடியல? உன்னோட கையை பின்னாடி கொண்டு வா. இது என்னது? இந்த செஃப்ஸ் எதனால உருவாக்கப்பட்டது? கஃப்ஸ் கேல், நீங்கள் பலவீனமான நிலையிலும் இங்கு எளிதில் தாக்கப்படக்கூடிய நிலையிலும் இருக்கிறீர்கள். நான் இப்ப அவளோட செஃப் பண்ணப்பட்டிருக்கேன். நீ இப்ப என்ன பண்ண சொல்ற? அவ கையை பிச்சு எடுக்கவா?
கை விலங்குகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். இது ஏஜென்ட் லைன். டார்கெட்டோட சூட் ரியாக்டிவா இருக்கு. அப்புறம் அது என்னோட கையிலயும் ஊர்ந்து வருது. அவளை காயப்படுத்திடாத. கேல், நீங்கள் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த லாசஸோட நேம கேட்டு அசையாத. அவளை போக விடு. சஸ்பெக்ட் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறான். அவளே நான் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான். நீ அதை கேட்டியா? அவன் அவளை காயப்படுத்த போறான். அவனை எரிச்சிடுங்க. என்ன போக விடு. அவதான் என்ன செக் பண்ணிக்கிறானுங்கிற விஷயத்தை அவன் மறந்துட்டாளா? வியக்கத்தக்கது. நான் இந்த உலகத்தை துண்டிக்கிற வேகத்திலேயே இது தன்னை மீண்டும் சீரமைத்துக் கொள்கிறது. அதனால் இது சிறிது தாமதமாகலாம். ஆனா எங்களுக்கு நேரம் இல்ல. என்னால இதை செய்ய. அப்படி பண்றதை நிறுத்து. ஓ, அப்படின்னா இப்ப நீ என்கிட்ட பேசுற? ஆமா, ஏன்னா உன்னோட உயிரை காப்பாத்துறத நீயே கடினமா மாத்திக்கிற. இங்க பாரு, லாசஸ் உன்னை கொல்ல விரும்பல. அவங்க உன்னை மண்டியிட தான் விரும்புறாங்க. அதனால மண்டியிடு. இது எல்லாமே முடிஞ்சிடும். சப்ஸ் என்னாச்சு? அது கப்ஸ். அப்புறம் அது இன்னும் முடியல. அப்ப தூசிகளை பயன்படுத்தி அவளை பிடிச்சிக்கோ. ஹேய், என்கிட்ட பேசுனப்பா. நான் இங்கதான் இருக்கேன். அப்புறம் உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள் நான் தான். அவளை ரெண்டா மட்டும் பொழந்துடாத. எதே? கடவுளே, அவன் பறக்கிறான். நீங்களே குறுக்க வந்ததுக்கு தப்பா நினைச்சாதீங்க. அதாவது இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் பறக்கிறதா சொல்லியிருப்பாங்க. ஆனா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சூப்பர்மேன் பறக்கல. நம்ம ஹல்க் போலயே லாங் ஜம்ப் தான் பண்றாரு. ஆனா அததான் பறக்கிறதா சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னா, ஆரம்ப காலகட்டத்தில் நம்ம சூப்பர்மேனுக்கு பறக்கிற எபிலிட்டிலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்ம ஹல்க் போலயே லாங் ஜம்ப் தான் பண்ணிட்டு இருப்பாரு. பட் ரைட்டர்ஸ் மாற தான் நம்ம சூப்பர்மேனுக்கு பறக்கிற எபிலிட்டிங்கிறதே கொடுத்தாங்க. சோ அதே மாதிரி தான் இந்த அப்சல்யூட் யூனிவர்ஸ்லயும் ஆரம்பத்துல நம்ம சூப்பர்மேனால பறக்க முடியாம வெறும் லாங் ஜம்ப் மட்டும் பண்ணிக்கிட்டு தென் அதுக்கப்புறம் பறக்கிற எபிலிட்டி அன்லாக் ஆகுமோ நினைக்கிறேன். பொறுத்து வந்து பாப்போம். அண்ட் இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். இந்த சேனல் ரொம்ப கிளியராகவே இருந்துக்கோங்க. அப்புறம் பீஸ் மேக்கர் மாதிரி இருந்துக்கோங்க. புரிஞ்சுது சார்? டார்கெட் ஆட் பண்ணல தான் இருக்கு. ரிக்வெஸ்டிங் பெர்மிஷன் டு எங்கேஜ். பெர்மிஷன் கிராண்டட். ஆனா டைரக்டர் டார்கெட்டை அப்படியே கொண்டு வர சொன்னாரு. அதாவது பிரெயினியாக் சிஸ்டம் என்ன சஜஸ்ட் பண்ணுதுன்னா ரவுண்ட் லெவல் 11. எஸ் சார். ஆனா ஏஜென்ட்டோட பாதுகாப்புக்கு என்னால உத்தரவு கொடுக்க முடியாது. அதை பத்தி நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லை பீஸ் மேக்கர். காப்பி தட். லாசஸ்னா வாழ்க்கை. நேர்களே, இதை பாத்தீங்களா? லூயிஸ் லேன் லாசர் கிராப் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு உண்மையான ஏஜென்ட்டா இருக்கிறதுக்காக தன்னோட உயிரை பத்தி கூட கவலைப்படாம சூப்பர்மேன் யாருன்னு கூட தெரியாம தன்னோடவே சேர்த்து ஹேண்ட்கஃப் பண்ணிப்பாங்க. ஆனா அதே லாசர் ஸ்காப் நம்ம லூயிஸ் லேனோட உயிரை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்க பாத்தீங்களா? இது தாங்க காலக்கொடுமை. பட் இதோட மோசமா நம்ம லூயிஸ் லேன் ஒன்று பண்ணிருப்பாங்க பாருங்களேன். இது ஏஜென்ட் லைன். சஸ்பெக்ட் ஈ சைட்ல சுமார் 8 மைல் தூரத்துக்கு குதிச்சிருக்கான். அதாவது டவுன் ஆஃப் அவ டிரான்ஸ்மிஷனை ஜாம் பண்ணு. அதை ஏற்கனவே செய்து விட்டேன். உன்னோட வாழ்க்கையை நான் இப்பதான் காப்பாத்தினேன் பல வாட்டி. ஆனா இப்ப அதுக்காக என்ன கைது பண்ண பாக்குறியா? இல்ல, நீ இந்த சட்டப்பூர்வமான காவல்ல இருந்து தப்பிக்க முயற்சி பண்றதுக்காக என்னோட உயிரை ஆபத்துல ஈடுபடுத்திருக்க. ஆனா நீ அப்படி பண்ண போறது கிடையாது. ஏன்னா நீ என்னவாவே இருந்தாலும் அதனால எல்லாருக்கும் நீ ஆபத்தை தான் விளைவிக்கிற. அப்படின்னா நீ யாரு? நானா? இந்த மண்ணோட இன்னொரு குழந்தை. வாழ்க்கையை அப்படி நடத்த தான் போராடிட்டு இருக்கான். சரி, அப்படின்னா அந்த தோட்டாக்கெல்லாம் தொலைக்காத வெகு தூரம் குதிக்கக்கூடியவன் தான் நீ இல்ல? இது எல்லாத்தையும் இந்த ஷூட் டவுன் ஸ்பெஷலா மாத்ததா? ஏன்னா யார் அந்த சோல்? ஏன் கேட்கறேன்னா, மக்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு உரிமைகள் இருக்கு. இந்த லாசரஸ் காப் எப்பதான் ஒருத்தங்களோட உரிமையை பத்தி கவலைப்பட்டிருக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் வெறும் செருப்புக்கு தானே சமம். என்ன மாதிரி இருக்கிறவங்களை பத்திலாம் உனக்கு ஒண்ணுமே தெரியாது. சன்ஷைன், என்ன நம்பு. அகங்கார பிடிச்சவ தன்னை பத்தி மட்டும்தான் கவலையப்படுறா. ஏன்னா உன்னை விட புத்திசாலி இங்க யாருமே இல்லை நினைச்சுக்கிட்டு நீ கோவப்படும் போதெல்லாம் உன்கிட்டயே வந்து வாயை திறக்கிறவங்க எல்லாருமே அப்படிப்பட்டவங்க தான். உங்களோட உலகத்துல நடக்கிற தவறு எல்லாத்துக்குமே காரணம் நீங்க தான். என்னோட கிரகம். பேசுவதை நிறுத்து கேல். இப்பவே பேசுவதை நிறுத்து. எப்படினாலும் அவகிட்ட பேசுறதுக்கு தகுதியே இல்ல. நீ இந்த கப்ஸை கழட்டிட்டியா? அப்படின்னா உன்னோட கிரகம் என்ன? எல்லாரும் தெருக்கல்ல இருந்து கிளம்புங்க. ஏதாவது பாதுகாப்பான இடத்த நோக்கி போங்க. அப்புறம் உனக்கு இப்ப தெரியுதா லாசர்ஸ் எங்களை எப்படி பாக்குறாங்கன்ட்டு? ஆனா இந்த மக்கள் ஒன்றும் உங்களோட விளையாட்டு பொருட்கள் இல்ல. ஏன்னா இவங்க த பீப்புள் ஆஃப் ஸ்டீல். இது ஹெலி டேங்க் பிராவோ. நாங்க தாக்கப்பட்டதுனால விழுந்துகிட்டு இருக்கோம். இந்த சன்ஸ்டோன் டஸ்ட் உன்னை பாதுகாக்கும். நீ என்ன பத்தி கவலைப்படாத போ அப்படின்னு நம்ம லூயிஸ் லேன் சொல்ல, அப்ப நம்ம சூப்பர்மேன் தன்னோட அந்த டஸ்ட் கேப் மூலமா லூயிஸ் லேனை ஒரு சைடு தூக்கிக்கிட்டு அங்க இருக்கிற பொதுமக்களை காப்பாற்ற ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் அப்ப பேக்ரவுண்ட்ல நரேட்டிவா நம்ம லூயிஸ் லேன் ஒரு ரிப்போர்ட் எழுதுற மாதிரி தான் காட்டுறாங்க. லாசரஸ் ஃபீல்ட் ஏஜென்ட்டோட அந்த கலவரம் நடந்ததுக்கு பின் எழுதப்பட்ட ரிப்போர்ட். அதாவது லாஜஸ் கிரீக் இன்சிடென்ட். முதல்ல அது அந்த சூட்டா தான் இருக்கணும்னு நினைச்சேன். ஏன்னா அந்த பேட்டில் சூட்டை நேரடியா நான் பார்க்கும்போது அது ஒரு விதமான உணர்வோட இருந்தது. அதாவது இந்த உலகுக்கே அப்பாற்பட்ட சில பண்புகள் அது வெளியிட்டது. ஆனா அதை இந்த ஏஜென்ட்டால உறுதியா சொல்ல முடியும், அது அந்த சூட் கிடையாது. ஏன்னா அது அந்த சூப்பர்மேன். அவன் தனி ஆளாவே ரொம்பவே சக்தி வாய்ந்தவன். ஆனா அவன் தன்னோட சக்திகளோட முழு வீச்சை பத்தி நான் ஆராயல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவனுக்கே அவனோட திறனோட எல்லையை பத்தி முழுவதுமா புரியல. ஏன்னா இது எல்லாமே அவனுக்கும் ஒரு புதியதா தான் இருக்குது. ஏன்னா ஒரு விதத்துல அந்த சூப்பர்மேன் இன்னமும் ஒரு சிறுவனை போலதான் இருக்கான். தான் யார் என்னன்னு முழுவதுமா இன்னும் தெரிஞ்சிக்காத ஒருத்தனா. ஆனா மற்ற விதத்துல
அவன் அசைக்கவே முடியாத மனிதனா இருக்கான். பரவாயில்ல, அந்த தூசிகளை பார்த்து பயப்படாதீங்க. சூழ்நிலையை பொறுத்து அவன் கூச்ச சுபாவமும் மென்மையான பேச்சில் இருந்தும் அதிக தன்னம்பிக்கையும் ஆளுமையும் கொண்ட தோட்டத்துக்கு அவன் மாறினான். அது உங்களோட காயங்களை குணப்படுத்தும். அப்புறம் இப்போ பின்னாடி வந்து நில்லுங்க. ஆனால் இது ரெண்டுமே பாதிப்பை விளைவிக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அவன் நேர்மையாக இருக்கிறத தவிர்க்க முடியாத மனிதனை போல தெரியுறான். தேவைப்பட்டாலோ அவனால் ஒருபோதும் பொய்களை சொல்ல முடியாது. அப்புறம் மற்ற சந்திப்புலேருந்து அவன் உலகம் முழுவதும் பயணம் செய்கிறான்னு நமக்கு தெரியுது. அப்புறம் பல மொழிகளையும் பேசுகிறான். ஆனால் ஏதோ அவன்கிட்ட இன்னமும் ஒரு தொலைஞ்சு போன குழந்தையோட சாயல் இருக்கு. அது அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில் ஏற்பட்ட ஒரு தடை அவனை வீரற்ற மகனா மாத்திருக்கு. அப்புறம் அதிகாரத்தின் மீது அவநம்பிக்கையை வேரூன்றி இருப்பது போல தெரியுது. ஆனால் சஸ்பெக்டை மிரட்டுறதோ இல்லை பிடிக்கிறதோ ரொம்பவே கடினமாக இருக்கும். ஏன்னா பல முறை முயன்றும் இந்த ஏஜென்ட்க்கு உண்மையான வாய்ப்பு கிடைச்சதில்ல. அதனால பரிந்துரைக்கப்பட்ட செயல்முறை மேலதிக ஆய்வையும் உடனடி ஆய்வையும் முழு நேர சூப்பர்மேன் பணிய முறைப்படி கேட்கிறேன். ஏஜென்ட் லைன் பிரைவேட் நோட். ஒரு பூஞ்சி பிடிச்ச பேஸ்மெண்ட்ல 1000 ஆண்டுகளா சேமிக்க வைக்கப்பட்ட பர்கண்டி மது நிற ஓக் பேரல்களை போல அவன் மனம் வீசிச்சு. அதுவும் அவன் மனம் அற்புதமா இருந்தது. ரொம்ப நன்றி. இல்ல அப்படி இல்ல, அதாவது இது எல்லாத்தையும் நீ உனக்கு தெரியுதுல, அதாவது யூர் வெல்கம். ஆர்டிக் பெருங்கடலில் ஸ்வால்பார்ட்னு ஒரு ஐலாண்டு இருக்குது. அங்கே மனிதர்களை விட பனிக்கரடிகள் தான் அதிகம். ஆனால் அங்கே சில நேரங்களில் ஒரு நாள் முழுவதும் சூரியன் மட்டும்தான் இருக்கும். ஆனால் இரவு நேரத்தில் உன்னால் கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாத அளவுக்கு அங்கே ஏகப்பட்ட நட்சத்திரங்களை உன்னால் பார்க்க முடியும். ஆனால் அந்த பலவற்ற நட்சத்திரங்களை வெறும் பாறை கட்டிகளும் மீத்தேன் வாயு தான் சுற்றி வருது. அதனால் இந்த இடம் எவ்வளோ விலைமதிப்பற்றதுன்னு இந்த மக்களுக்கு தெரியுமா? அப்புறம் நான் அந்த சூரியங்களோட ஒன்றோட குழந்தை. என்னோட கிரகம். என்ன நீ என்ன சொல்ல வர? அதாவது என்னோட கிரகத்தோட பேரு. ஹே இரு, என்ன நீ அவனோட ரொம்ப நேரமா தனியா இருந்திருக்க. ஸோ அதனால சூப்பர்மேனை பத்தி வெளிப்படையாகவும் நேர்மையான உன்னோட மதிப்பீடு என்ன? வெல், அதாவது அந்த சப்ஜெக்ட் எந்த அளவுக்கு பயங்கர ஆபத்தானதுன்னு 1லேருந்து 10க்குள்ள ரேங்க் பண்ணு. இல்லை, நான் அவனை ஆபத்தான வகையில் ரேங்க் பண்ண மாட்டேன். ஆனால் ஆமாம், அவன் அபார சக்திகள் வாய்ந்தவன் தான். அப்புறம் சில விஷயங்கள் அவன் பக்குவப்படாதவனாக தான் இருக்கான். ஆனால் அவன் சண்டையை எதிர்பார்க்குறான்னு நான் நினைக்கல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நம்ம மோத வேண்டியவன் அவன் இல்லைன்னு தோணுது. ரேங்கிங் 8 நோட்டட். ஏன்னா இல்லை, நான் சொல்ல வந்தது அது. அவன் ஏற்படுத்துகிற அச்சுறுத்தலை உன செயலிழக்க செய்ய முடியும்னு நினைக்கிறியா, இல்லை சூப்பர்மேனை கட்டுப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா? இல்லை, அவனை கட்டுப்படுத்த முடியாது. அவன் ஏஜென்ட் அட்வைஸ் டெர்மினேஷன் நோட்டட். நாசமா போச்சு, நீ கவனிக்கவே மாட்டேற ஸ்டூபிட் கம்ப்யூட்டர். இதோட உங்க ஆஃப்டர் ஆக்ஷன் ரிப்போர்ட் முடிவடைகிறது. பிரைனியாக் அல்காரிதம்க்கு நன்றி. ஆல்ரைட் லைன், உன் வேலை முடிச்ச மாதிரி தெரியுது. அப்புறம் நீங்க இருந்து கிளம்பலாம். அப்புறம் இன்னைக்கு நீ நல்ல வேலை பண்ண. இல்ல, நான் இன்னும் முடிக்கல. எப்படி சொல்ற? என்னோட ரிப்போர்ட். வெல், பிரைனியாக் என்ன சொல்லுச்சுன்னா, எனக்கு தெரியும் அந்த ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் என்ன சொல்லுச்சுன்னு. ஆனா இது உனக்கு புரியாது. அவன் கூட பறந்தது, நெருப்புல நடந்தது, அவன் தூசி என் கையில இருந்தது எதுவுமே உனக்கு புரியாது. அதனால இந்த ரிப்போர்ட்டை நானே எழுதணும்னு நினைக்கிறேன். ஆனா உனக்கு தான் ரிப்போர்ட்ஸ் எழுதவே பிடிக்காதே. அதுவும் உன் அளவுக்கு இங்க யாருமே ரிப்போர்ட் எழுத வெறுத்ததே கிடையாது. எனக்கு தெரியும். ஆனா அதுவும் மோட்டாப்போல பத்தி 30 நிமிஷம் ஒரு ரிப்போர்ட் எழுத சொன்னதுக்கு நீ என்னையே பிடிச்சி கத்தன. ஆமா, எனக்கு தெரியும். ஆனா இது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அதனால என்னோட எண்ணங்களை ரொம்ப துல்லியமா இருக்கணும்னு நான் விரும்புறேன். அதாவது என்னோட எண்ணங்கள், பிரெய்னியாக்கோடது இல்ல. லூயிஸ் லெனின் என்ன பண்ணனு தெரியல. ஆனா நீ யாராவே இருந்தாலும் உனக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு அந்த ஜெண்டர் சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாருங்க. அண்ட் அப்பதான் நம்ம லூயிஸ் லைன் நம்ம சூப்பர்மேனை பத்தி ரிப்போர்ட் எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த ரிப்போர்ட்டை தான் நம்ம இதுக்கு முன்னாடி அந்த சீக்வன்ஸ்லேயே பார்த்தோம். ஸோ அதனால இப்போ நம்ம அப்படியே கட் பண்ணி கிரிப்டோனுக்கு தான் போறோம். கரண்ட் போயிடுச்சு. கமான் கிரிப்டோ. கிளரிக்ஸ்லாம் ஒரு முடிவு எடுத்து லைட்டை மறுபடியும் கொண்டு வரதுக்குள்ளேயே போயிட்டு ஜாலியா விளாடலாம் அப்படின்னு நம்ம கிரிப்டோவும் கேலம் போயிட்டு விளாட ஆரம்பிக்க இங்க நம்ம ஜாரலும் லாராவும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே வேலை செய்ய நீ நினைக்கிறியா? அப்புறம் இதை ஃபீல்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தியா? அதாவது விண்வெளியே சொல்றீங்க? ஜெரால், இதை நான் 12 வயசுலேயே பண்ணியிருக்கேன். ஆனா இதோட எண்கள் இன்ன வரைக்கும் உறுதியா இருக்கு. அப்புறம் வடிவமைப்பும் திடமா இருக்கு. அதனால இது ஒரு ஸ்பேஸ் சூட்டாவும் ராக்கெட் ஷிப்பாவும் இருக்க எல்லாமே சேர்ந்த ஒண்ணு. அதனால ஆமா, இது வேலை செய்யும் நான் நம்புறேன். ஆனா நமக்கு இன்னும் நிறைய சன்ஸ்டோன் தேவைப்படும். ஏன்னா இந்த ப்ரோட்டோடைப் ஒரு குழந்தைக்கானது தான். சன்ஸ்டோனை நான் பாத்துக்கிறேன். அதாவது அதை நானே தோண்டி எடுக்கிறேன். ஆனா நம்ம அவசரப்படுறோமா? அப்புறம் நீ அந்த கோர் சாம்பிள்ஸை இன்னும் டெஸ்ட் பண்ணல. எனக்கு தெரியலாரா. ஆனா நம்ம அதுக்கு தயாரா இருக்கணும். அந்த பயங்கர மோசமான நிலைமையில கூட. ஆனா நமக்கு ஒரு பிளான் வேணும் அந்த கிளரிக்ஸ் கிட்ட போகிறதுக்கு முன்னாடி. ஆனா கிளரிக்ஸ் நம்ம சொல்றதை கேட்க மாட்டாங்க. உனக்கு அது தெரியல. ஆனா அப்படியே அவங்க ஒரு வேளை கேட்டாலும் இந்த கிரிப்டோனை மொத்தமா காப்பாத்துறதுக்கான போதுமான அளவு ஷிப்பை உருவாக்குறதுக்கு நமக்கு பல வருஷங்கள் ஆகும். ஒருவேளை நான் சரியா சொல்றேன்னா லாரா நமக்கு அதிக காலம் இல்லை. அதனால நம்ம எப்படியாச்சும் அவங்களை கேட்க வச்சாகணும்.
ஏன்னா அவங்க சயின்டிஸ்ட், அவங்களால உண்மையை மறுக்க முடியாது. ஆனா நம்ம ரெட்லாண்ட்ஸை சேர்ந்த மைனர் அண்ட் மெக்கானிக், ஆனா அவங்க சயின்ஸ் லீகை சேர்ந்தவங்க. அதனால உண்மைங்கிறது அவங்க சொல்றது மட்டும்தான். அதனால ஒருவேளை அவங்க கேட்கலனா என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா சென்ஸோனையும் நான் திருடிட்டு வரேன். அப்புறம் அதை வச்சு நமக்கு பிடிச்சவங்களை கூட்டின்னு போற மாதிரி ஒரு பெரிய ஷிப் நீ உருவாக்கு. தென் அதுக்கப்புறம் நம்மளோட ஸ்டீல் இதயத்தையும் நம்ம நரம்புக்குள்ள ஓடுற லாவாவையும் நம்ம இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு விண்மீன்களை நோக்கி பயணிப்போம் அப்படின்னு நம்ம லாரா சொல்ல, அப்படியே நம்ம பிரசன்ட் டைம்ல பூமிக்கு தான் வரும். அண்ட் இங்க நம்ம கேல் மெக்சிகோல இருந்து வெனிசுவேலாக்கு வந்திருப்பான். அண்ட் இந்த இடத்துல அந்த போர்டை நோட் பண்ணீங்கன்னா தெரியும், லாசரஸ்னா மரணம்னு போட்டு ஒமேகா மேனோட சேர்ந்துருங்கன்னு போட்டிருப்பாங்க. சோ அப்படி பார்த்தோம்னா இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே லாசரஸ் காப்பை எதிர்த்து ஒமேகா மேனுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதாவது நம்ம சூப்பர்மேனை சப்போர்ட் பண்றாங்க. சோ அப்ப இங்க இருக்கிற பொதுமக்கள் எல்லாருக்குமே நம்ம சூப்பர்மேனை பத்தி நல்லாவே தெரிஞ்சுக்குது. பட் அப்படியே இதை கட் பண்ணி நமக்கு லூயிஸ் லேனை தான் காட்டுறாங்க. டேம், இது உண்மையிலே நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம லூயிஸ் லேன் இந்த இடத்துல ரிப்போர்ட்டை முடிச்சிடறாங்க. சோ இதுதான் நம்ம லூயிஸ் லேனோட முதல் ரிப்போர்ட்னு நினைக்கிறேன். அண்ட் இதுல இருந்தா நம்ம லூயிஸ் லேனோட ரிப்போர்ட்டிங் வாழ்க்கை தொடரும்னு நினைக்கிறேன். பாப்போம். பட் இப்போ நமக்கு அப்படியே பேரலா நம்ம சூப்பர்மேன் ஐஸ் பிரெத்தால ஃப்ரீஸ் பண்ணா அந்த இடத்த பீஸ் மேக்கர் எல்லாருமே ஒன்னா சேர்ந்து அந்த இடத்த கிளியர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்மித், ஹே ஸ்மித், நீ நல்லா இருக்கியா? நீ மெடிக்ஸ்ல தானே இருந்துக்கணும். ஏன்னா அவன் எங்களை பார்த்ததை தவிர எதுவுமே பண்ணல. அப்புறம் நாங்க ஒரு ஃபாயில ரேப் பண்ணதை போலயும் மைக்ரோ ஓவன்ல பூட்டி வச்சத போலதான் இருந்தோம். ஆமா, நான் லாசரஸ்ல சேர்ந்ததுல இருந்து சில விசித்திரமான விஷயங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா அவன் யாருன்னு எனக்கு எதுவும் தெரியல. ஆனா நான் பெட் கட்டி சொல்ற இந்த அயோக்கியனுங்களுக்கு அவன் எங்க ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா இவங்களுக்கு புரியவே இல்ல. அதாவது நம்ம சேத்துல இருந்து இவங்களை மீட்டெடுக்க செய்த எதையுமே இவங்க பாராட்டவே இல்ல. ஸ்மித், அதுதானே நம்ம வேலை. அப்புறம் இப்ப நீ என்ன பண்ண போற? அவங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். அதாவது அமைதிக்கு ஒரு விலை இருக்குதுன்னு அவங்களுக்கு கத்து கொடுக்க போறேன். என்னங்க இந்த யூனிவர்ஸ்ல கிறிஸ்ட ரொம்ப கேடு கெட்டவனா காமிச்சிருக்காங்க. லைக் சூப்பர்மேன் எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக பொதுமக்களை கொஞ்சம் கூட யோசிக்காம ஃபயர் பண்றான். தம்பி, இதெல்லாம் ரொம்ப அநியாயமா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனா இந்த யூனிவர்ஸ்ல நம்ம கிறிஸ்ட பிரசன்ட் பண்ற விதமே அவங்க ரொம்ப ஈவிலா தான் பிரசன்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சோ அதனால தான் கிறிஸ் இந்த இடத்துல இப்படி ஒரு முடிவே எடுத்திருக்க மாதிரி எழுதிருக்காங்களே. அண்ட் அப்படியே இந்த இஷ்யூவை நெக்ஸ்ட் தி லாஸ்ட் டே ஆஃப் கிரிப்டான் சொல்லிட்டு தான் முடிச்சிருக்காங்க. சோ அப்படி பார்த்தனா அடுத்த இஷ்யூல நம்ம கேல் ஃபேமிலியோட சேர்ந்து பூமிக்கு வந்துருவான்னு நினைக்கிறேன். சோ அப்படின்னா அடுத்த இஷ்யூ இருக்குது சம்பவம். சோ அதனால அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் எல்லாருமே கரெக்டா டைமுக்கு வந்துருங்க. அப்புறம் நேர்களே ரொம்ப 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 நன்றி. நம்ம ஃபைனலா 1K அடிச்சிட்டோம். பட் இப்படி ஒரு சப்போர்ட் கொடுத்ததுக்கு வாய் வார்த்தை நன்றி சொன்னா மட்டும் பத்தாதுல. சோ அதனால நான் ரொம்பவே பெரிய வீடியோ ஒன்னு பண்ணலான்னு இருக்கேன். உண்மையிலேங்க ரொம்பவே முக்கியமான ஒரு வீடியோ ஒன்று பண்ணலான்னு இருக்கிறேன். பெருசா என்ன பண்ண போற, காமிக்க பத்தி என்ன பண்ண போற அப்படின்னு கேட்கலாம். ஆமா, காமிக் தான். ஆனா அது ஒரு காமிக் கைடா இருக்க போகுது. சோ எனக்கு அப்படிப்பட்ட ஒரு வீடியோ பண்றதுங்கிறது பெரிய விஷயம் தான். சோ அதனால எப்ப அந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுவேன்னு சத்தியமா எனக்கு ஐடியா இல்ல. பட் கூடி சீக்கிரம் நான் அந்த வீடியோ ரெடி பண்ணிடுவேன். ஆனா பிரச்சனை என்னன்னா அது டிசி நேயர்களுக்கானது. அப்ப மார்வல் நேயர்களா என்ன வாயை பார்த்து உட்காந்துருமான்னு கேட்டீங்கன்னா அப்பெல்லாம் இல்லைங்க. நீங்களும் அந்த வீடியோ பார்க்கலாம். ஏன்னா ஒரே மாவுல தானே தோசை சொல்றாங்க, இட்லியும் சொல்றாங்க. அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். நீங்களும் தாராளமா பார்க்கலாம். ஆனா இப்ப நான் சொன்ன வீடியோ மாதிரி எப்ப மார்வல் நேயர்களுக்கான வீடியோ வரும்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வேணா சும்மா ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். முடிஞ்சா கம்ப்ளீட் பண்ணுங்க. அதாவது இப்ப எப்படி 1K அடிச்சு டிசி நேயர்களுக்கான காமிக் கைட்லைன் வீடியோ நான் பண்றேனோ அதே மாதிரியே ரொம்பலாம் இல்ல 5K சப்ஸ்கிரைபர் அடிக்கும் போது கண்டிப்பா மார்வல் நேயர்களுக்கான காமிக் கைட்லைன் வீடியோ பண்றேன். அண்ட் அதையும் டிசி நேயர்கள் தாராளமா பார்க்கலாம். பாருங்க, அவ்வளவுதான். ஆனா ஒரே ஒரு விஷயம், இது நான் சொல்ல போறது நடக்குமான்னு தெரியல. பட் இதனால எதுக்கும் முன்னெச்சரிக்கைக்காக சொல்லிக்கிறேன். அதாவது அந்த சேலஞ்ச் எல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே முடிச்சிடாதீங்க. ஏன்னா நீங்க என்னதான் வேகமாவே இருந்தாலும் நான் ஒரு சோம்பேறி பையங்க. சோ அதனால எனக்கு அப்படிப்பட்ட வீடியோ எல்லாம் உயிரை குத்து வேலை பண்ணதான் வரும். சோ அதனால பார்த்து பொறுமையா நிதானமா பண்ணுங்க. பொறுமையா பண்ணுங்க. அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.